41 உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் விஜய்க்கு எப்படி அங்கு பாதுகாப்பு இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் மருது பாண்டியர்கள் குரு பூஜையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராய மரணம் என அனைத்தும் திமுக ஆட்சியில் நடப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் 41 உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் விஜய்க்கு எப்படி அங்கு பாதுகாப்பு இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மாமன்னர்கள் சின்ன மருது, பெரிய மருது அவர்களுடைய 224வது குரு பூஜையில் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அனைவருமே இந்திய சுதந்திரத்திற்காக, தாய்நாட்டிற்காக, தேசத்திற்காக உயிர் நீத்தவர்களையும் போராடியவர்களையும் நினைவு கொள்வதிலும் பெருமை கொள்வதிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெருமைப்படுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு சிவகங்கையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. சார், இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் எனக்கு அழைச்சிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம தான் போய் விசாரிக்கணும், இப்போ போய் அவங்க அழைச்சி பேசுகிறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு விமர்சனமாக வந்திருக்கு, உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேறு விஷயம் இருந்தால் கூட 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது எல்லார் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால் ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம். உங்களோட ரொம்ப இணக்கமாக பயணித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, பல கட்சிகள் சிதறி கிடப்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்கிறது இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், இது எங்களுடைய கருத்து. டிடிவி என்ன சொல்லியிருக்காருன்னா சார், இந்த மாதிரி தாவேக்கா வந்து ஏடிவி கூட போனால் பாஜகவை கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு. நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கும். அவர்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளோ மக்கள் விரோத அரசாக இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை, 10 வயசு 15 வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல. யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே சரியாக இருக்குது? எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு, பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க. எங்கே நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது? பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டிய என்று தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கி மாமன்னர்களுடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். சார்,